ஜெய்பீம் மதிப்பிற்குரிய வட்டார உயர்ந்த பெரியவர்களுக்கும் அன்புள்ள கொண்ட நன்மை தாய்மார்களுக்கும் கோவில் கமிட்டி தலைவர் செக்ரட்டரி பிரசிடென்ட் யார் பிரசிடென்ட் யஷ்வந்த் ஜெனரல் செக்ரட்டரி கர்ணா உங்கள் அனைவருக்கும் நண்பு கலந்து வரும். நீ என்னவாக்குறேன் சார் செக்ரட்டரி சார் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி. செல்வம் தெரியும், மறைந்த ரூபம் தெரியும். நான் என்ன சொல்ல முடியும்? என் மக்கள் நீங்கள் நல்லா இருக்கணும். எல்லா உலகத்திலேயே அதிகமான கோவில் இருக்கிறது இந்தியாவில் மட்டும்தான். அதிகமான சர்ச்சுக்கிறது இந்தியாவில் மட்டும்தான். அதிகமான யாழியாங்கிறது இந்தியாவில் தான். அதுக்கு என்ன காரணம்? வெறும் பக்தி மட்டும் இருக்கக்கூடாது, உழைப்பும் இருக்கணும். உழைப்புக்கு ஏற்ற உண்மையாக இருக்கணும். இது ரெண்டும் கலந்தால் நம்ம ஊர் எங்கேயோ மேலே போகும். அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுட்டு வருங்கால பிள்ளைங்களுக்கு நல்லது செய்யறது மட்டும் இல்லை. நம்ம காலங்கள் முடிஞ்சிச்சு, ஏதோ இருக்கிறவங்க போயிட்டோம் ஆச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த பிள்ளைங்க வாழணும் அப்படின்னா அன்றைக்கி அண்ணன் அம்பேத்கர் நினைச்சதுனால தான் இன்றைக்கி நாம் இந்த நிலைமையில் நிற்கிறோம். அன்றைக்கி நான் படித்தேன், என் வரைக்கும் சுதந்திரம், என் வரைக்கும் நான் வசதியாக இருப்பேன் அப்படின்னு நினச்சிருந்தோம்னா நம்மளாம் வாழ்ந்துருக்க முடியாது. இவ்வளோ பண்ணி கூட இன்றைக்கி கான்ஸ்டியூஷன் எதிர்க்கிறாங்க. அதை போராட வேண்டியது தான் ஒவ்வொருடைய மக்களுடைய எண்ணங்களாக இருக்கும். நான் புத்தி சொல்லி ஒன்றும் வாலிபம் வாழ போகிறதில்ல. பெற்றோருங்க சொல்லியே நீ ஏற்றுக்கலனாக்கா நான் சொல்லியே ஏற்றுக்க போகிறேன். அதனால் எல்லா பிள்ளைங்களும் ஒன்று மட்டும் நினச்சிங்க, பெற்றோருங்க என்றைக்குமே உங்களை கைவிடும். 10 பேரை கொலை பண்ணவன் போலீஸ்காரத்துக்கு அடிக்கிறாங்கன்னு சொன்னால், கொலை பண்ணவன் தானே என் பிள்ளை அடிக்கிட்டான்னு சொல்ல மாட்டான். தாய் ஓடி போய் தடுப்போம். அவன் வெட்டினானா அந்த குடும்பம் என்ன அழுவுன்னு கவலைப்பட மாட்டான். என் பிள்ளை அடி வாங்குறானேன்னு தான் அழுவான். அதுதான் அம்மா. அதனால் அதே அம்மன் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. உங்களுக்கு என்னன்னா, செல்வம் கூட சொல்லுவார், சார் ரோடு போடல சாங்ஷன் ஆகிட்டுக்கிட்ட ப்ராப்ளம் என்னன்னா, எனக்கு ரோடு போடுறதுக்கு எங்கன்னா பைப் வச்சாங்க பிரச்சனை பண்ணுறீங்க. கொஞ்சம் இவ்வளோ தான் போடணும்னு நான் மெஜர்மெண்ட் கொடுத்துக்கிறேன். என் வாசல் இருக்கிறாங்க சார், அது வானான்றீங்க. நான் எப்படி போடுவேன்? நீங்கள் யோசனை பண்ணிப்பீங்க. கொள்ளடிக்கிறது யார்? ரோடு போடணும். இத்தனை மீட்ரு போடணும்னு சொன்னால் நீ வானான்னுவேன். அவனுக்கு குறையும், அவனுக்கு லாபம் கிடைக்கும். நீங்கள் கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா வித்தின் 10 டேஸில் இந்த ரோடு நான் செல்வம் சொன்னார், இதை பார்த்துட்டு டைல்ஸ் போட்டு கொடுக்குறாரு. நான் சொல்லலை, என் தம்பி சொன்னேன். நான் உங்களுக்கு டைல்ஸ் வாங்கினேன் என் பிள்ளை சொன்னதுக்காக. நீங்கள் எல்லாமே என் பிள்ளைங்க உங்கள் மேலே அன்பு வச்சுக்கிறோம். அடுத்தவங்கிட்ட கை நீட்டாக அதை என்ன கூட வந்துருக்குறேன். ஒற்றுமையாக இருக்கும், இந்த ஊர் முன்னேறும். அதுக்கு மேலே நான் என்ன அம்மன் கோவிலில் போய் சொல்கிறேன். எனக்கு பொய் சொல்கிறதுக்கே பிடிக்காது. ஏன்னாக்கா பொய் சொல்கிறவன் வந்து பைங்காலியாக இருக்கும், உண்மை பேசுகிறவன் தைரியசாலியாக இருப்பான். நான் உண்மையை பேசினா தான் உங்களுக்கு பிடிக்கல, ஆனால் உனக்கு பிடிக்கலன்றதுக்காக நான் போய் பேச விரும்பல. நான் உண்மையை தான் சொல்லுவேன். இப்படி தான் இருக்கணும். இந்த குழந்தை ஒருத்தன் டான்ஸ் ஆடுறான், சின்ன குழந்தை. அது பார்க்கும்போது எனக்கு என் பிள்ளைங்க எல்லாருமே இப்படி சந்தோஷமாக இருக்கணும். அந்த குழந்தைக்கு அந்த உள்ளத்தில் ஒன்றுமே தெரியாது. அவனுக்கு குரோதம் தெரியாது, விரோதம் தெரியாது என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருமே என் நண்பு கலந்தவர்களுக்கு ஜெய்பீம். கோவில் கமிட்டியின் உதவி செயலாளர் திருவாளர் கார்த்திக், அவருடைய மனைவி வினிதா அவர்கள், மாண்புமிகு தளபதி எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கும், டிஏ அருமை சகோதரர் பிரசாத் அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மகிழ்கின்றார்கள். அவர்கள் கோவில் கமிட்டி சார்பாக நன்றி.